ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நான் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இன்னைக்கு தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கா ஏகாதிபதி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த படம் 2024 கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட மத்ஸ்ய கந்தா படத்தோட அஃபிஷியல் தமிழ் டப் வெர்ஷன் தான் இந்த படம். இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் பேக் ட்ராமாவாக எடுத்திருக்காங்களா, அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஒரு கடலோர மாவட்டம் ஒட்டி இருக்கிற ஹோனாவர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த எஸ்ஐ வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுனால நம்ம ஹீரோ கையில் தான் வந்து பொறுப்பு கொடுக்குதாங்க. அதாவது இன்சார்ஜாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஐயர் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. இப்போ ஊருக்குள்ளே வர ஹோலி டைம் அப்படிங்கனால அங்கே இருக்கிற அந்த லோக்கல் பசங்கள்லாம் ரொம்ப வந்து அடாவடி பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இதில் நம்ம ஹீரோவை பொறுத்தளவுக்கு இந்த ஊரில் ஒரு கேஸுமே வரமாட்டுக்கு. நம்மளுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா ஒரு பெரிய கேஸாக பிடிச்சா மட்டும்தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். இங்கே ஒரு கேஸுமே மாட்ட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்காப்ல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு பெரிய கேஸ் இவர் கையில் வந்து மாட்டுது. அது என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வழக்கமாக வந்து நம்ம ஹீரோ வந்து மீன் வாங்குவாப்ல. அப்படி ஒரு நாள் மீன் வாங்கும்போது அந்த மீனுக்குள்ளே வந்து இந்த கஞ்சாவை கடத்தி ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது நம்ம ஹீரோக்கு. அதில் கட்டமாக அந்த மீனை வித்த பொம்பளையை வந்து எஃப்ஐஆர் போட்டு உள்ளில் தள்ளுறாங்க. அவ மூலமாக வந்து இதுக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னு, யார்கிட்ட மீன் வாங்கினா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே அவர் ரொம்ப இன்னசென்டான ஒருத்தி, அவளை போட்டு உள்ளுக்குள்ள அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னால் இருக்கிற அந்த மெயின் வில்லனை யாரு, அதை நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். அதில் இந்த படத்தோட எண்டிங்கில் பார்ட் 2க்கு லீடு கொடுக்குற மாதிரி நம்ம தமிழில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டரோட ஃபோட்டோவை ரெஃபரன்ஸ் பண்ணி பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருப்பாங்க. அதுதான் சொல்ல போனால் இந்த படத்தோட ஒரு ஹை பாயிண்ட்னே சொல்லுவேன். பர்டிகுலராக எனக்கு அந்த ஹீரோ ஃபோட்டோவை பார்க்கும்போது மகாபிரபு நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சர்ப்ரைஸில் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக ஒரு ஃபோட்டோ ரெஃபரன்ஸில் அந்த ஆள் வந்திருக்காப்ல. அது யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல ஆக்ஷன் பேக் ட்ராமாவுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டன் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டன் போர்ஷன்ஸுக்கு பின்னால் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் ரொம்ப வேற லெவலில் சூப்பராக கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ படத்தோட அந்த கேரக்டரில் வர நம்ம ஹீரோவோட அந்த போலீஸ் அப்பியரன்ஸ் அது அப்படியே அவருக்கு சூட் ஆயிருச்சு. நல்ல அந்த கேரக்டரில் அடாப்ட் ஆகிட்டாருன்னே சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ வந்து எந்த இடத்துலையுமே ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு, ரொம்ப வந்து கோவப்படுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அதில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் கிரிஞ்சாக பண்ணுறாரு, ஓவராக கோவப்படுற மாதிரி நடிக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாப்புல நம்ம ஹீரோ. பட் இப்படி நல்லா போயிட்டு இருந்த படத்தில் சில இடங்களில் ரைட்டிங் சொதப்பி இருப்பாங்க. அதில் பர்டிகுலராக அந்த மீனில் வந்து இந்த கஞ்சா உள்ளே வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிற போர்ஷன்லேருந்து சில இடங்களில் வந்து இந்த சினிமாட்டிக் ஆஸ்பெக்டாக வந்து டேரக்டரோட அந்த ரைட்டிங்கில் தான் படம் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் சில இடங்களில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் இப்படி சில இடங்களில் வர அந்த ரைட்டிங் தான் வந்து சினிமாட்டிக் ஆஸ்பெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குமே தவிர ஒரு ஒர்த்தபுளான ஒரு மூவி தான். கடைசி டுவர்ட் த எண்ட் கிளைமேக்ஸுமே சூப்பராக போட்டு முடிச்சு லீட் கொடுக்குற மாதிரி முடிச்சிருப்பாங்கன்னு சொன்னால, அதில் அந்த லீடு கொடுத்த அந்த ஆக்டருக்காகவே வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலான்னு நான் சொல்லுவேன். செகண்ட் பார்ட் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இப்போவே உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும். இப்படி ஓவராலாக ஒரு நல்ல ஆக்ஷன் பேக் ட்ராமாக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் வாட்சபிளாக சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பெரிய லெவலில் போரிங்லாம் ஆகாது இந்த படத்தை பார்க்கும்போது. படத்தோட தமிழ் டப்பிங்குமே நீட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சொல்ல இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான என்டர்டெயின் கண்டிப்பாக ஒரு எல்லாருக்குமே கொடுக்கும்னு நான் நம்புகிறேன்.